Still best Everest. Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. அவர் பார்த்து அதான் சொன்னார், நான் என்னோட படத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஐதர் கடவுளை கும்பிடுற மாதிரி, இல்லை கடவுளோட ஷாட்டு, இல்லை வந்து குடும்பத்தில் எவனோ கடவுளை வேண்டுற மாதிரி. நீ என்னடா ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து எல்லாருமே கிரே கேரக்டர்ஸ் தான் படத்தில். எனக்கு சொர்க்கத்துக்கும் ஜெயிலுக்கும் எப்படி நம்ம லிங்க் பண்ண போகிறோன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்லேயே வரணும் அப்படின்றது தான் இந்த வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்தோம். ஜெயில் சார்ந்த ஒரு படமாக நம்ம பண்ணும்போது வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், நம்ம ஃபீல்ட்ஸில் வந்து பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க. அப்போ நம்ம அந்த டோனுக்குள்ளே போவேனா ரொம்ப, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு அந்த டோனுக்குள்ளே பண்ணிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளேயும் ஒரு செக்ஷன் அப்படி இருக்காங்க, லேபிளில் கத்தி அங்கே உள்ள இது பண்ணுறது. பாலாஜி சக்திவேல் சாரும் ஒரு டைரக்டர், பாலாஜி சாரும் ஒரு டைரக்டர், நம்ம செல்வராகவன் சாரும், மூணுமே பிக் பீப்புள் இந்த ஓன் ரைட். நானே ஒரு ஃபேன் பாயாக தான் நிஜமாக இருந்தேன். நான் செல்வா சார்ன்றது அந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அவரும் ஒரு டேரக்டர், அதுவும் கல்ட் டேரக்டர் போது இனிஷியலாக நரேட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு நமக்குள்ள. என்ன ஒரு டேரக்டரோட வேலை நான் என்னவா பார்த்தேன், இல்லை ரஞ்சித் சார் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெல்லிங்னா எப்படி நடந்துச்சு அவர்கிட்ட ஆக்சுவலாக? ஆர்ட்ன்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் ஆர்ட். அதுதான் இதுக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், கனவு கண்டிருக்கோம். அப்படியே வரும்போது அது அப்படியே ஃப்ளோவோட போயிட்டோம். அது நானே ஆர்ஜேடா, நானே இவ்வளோ நீ என்னோட ஸ்பீடாக பேசுகிறேன். பட் நம்மளுக்கு என்னடா தாட்ஸ் எல்லாம் ஒரு டைமில் அப்படியே வந்து சொர்க்கவாசல் இந்த டைட்டிலே வந்து பார்க்கும்போது சொர்க்கவாசல் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொல்லுவாங்க. அது வந்து சில விஷயங்கள் நிறையா இந்த நமக்கும் ஊரில் எல்லாமே பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து லவ் டுடே படத்தில் வந்து சொர்க்கவாசல் 3 மகை சொர்க்கவாசல் குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த சொர்க்கவாசலில் ஏதோ சம்திங் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ட்ரெய்லர் சம்திங் ரொம்ப ராவாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சொர்க்கவாசல் டைட்டிலுக்கான காரணம் ப்ரோ? டைட்டிலுக்கான காரணம்னா அதான், இது நம்ம டீசரில் வந்த மாதிரியே வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு ஜெயில் சார்ந்த ஒரு படம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம் வந்து அதுக்குள்ளே இருக்கு. அப்போ ஜெயிலுன்றது என்னவா இருக்கு இங்க இந்த நம்மளோட இதுல பண்ணும்போது அதை நாங்க ரொம்ப கான்சியஸா வந்து ஒரு மெட்டஃபரிக்கலா ட்ரீட் பண்ணலாம். இந்த படத்தாவும் இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இந்த பிலாசபி மெட்டஃபர்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் கேரக்டர்ஸ்க்கு அப்படின்னு பண்ணும்போது தான் சரி நம்ம ஜெயில் நிறைய டைட்டில்ஸ் நான் என்னோட 2 எழுத்தாளர் தமிழ் பிரபா அண்ணாவும் அஸ்வின் அப்படின்னு நம்புறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ரேண்டமான ஒரு தாட் தான் வச்சு. நம்ம ஜெயில்ன்றது நம்ம யூஸ்வலா ஒரு பேட் பிளேஸ். அது ஐ மீன் இப்போவும் அது ஒரு தவறு பண்ணவங்க போய் இருக்கிற ஒரு இடம் தான் அதில். பட் இந்த படத்து பேசுகிற ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இந்த படம் பேசுகிற ஒரு மெயின் இதில் வந்துட்டு இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சது. இது படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. இந்த டைட்டில் வந்து தீமேட்டிக்காகவே படத்து ஃபுல்லாகவே ஒரு நம்ம டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருணா சார் வாய்ஸ் ஓவரில் ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த ஸ்பிரிச்சுவலிசம் மேட்டராகவும் இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் இருக்குல்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இந்த டைட்டில் கொஞ்சம் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அதுதான் ஒரு ஜெயில் படத்துக்கு சொர்க்கவாசல்ன்ற படம் பேர் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது வந்து எங்களுக்குமே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்கு. அண்ட் அதோட இதுலேயே ரைட்டிங்கில் வந்து அதுக்கு டைட்டிலுக்கான ஒரு அர்த்தம் வந்து கொடுத்துருக்கோம் படத்தை ஃபுல்லாக அப்படின்றத நான் ஒருவேளை வந்து டீசர் பார்க்காத யாராவது சொர்க்கவாசல் டைட்டில் வந்து இமேஜின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரஜினி சாருடைய அந்த சொர்க்கத்துக்குலாம் போயிட்டு வருவார்ல, ஸோ அந்த மாதிரியும் யமன் ஸோ இது மாதிரி ஒரு தேவதைகள் இந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ட்ரெய்லர் டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மைண்ட் தாட்டே யாரு சாமி இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாம இந்த டீசர் பார்க்கும்போதே ஜெயில் வாழ்க்கை வந்து இவ்வளோ கொடூரமா இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டீசர்ல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த பிளட்டா இருக்கட்டும், அங்க வந்து எல்லாரும் வந்து கத்துறதா இருக்கட்டும், சம்திங் எல்ஸ், அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கா ஃபீல் ஆச்சு. ஆமா, நீங்க படம் ஃபுல்லா இப்படிதான் இருக்குமா? படம் ஃபுல்லாக இப்போ நம்ம ஜெயில்னு காமிக்கும் போது அது நம்ம ஒரு சொர்க்கம் மாதிரி நம்ம லிட்டரலாக அதை காமிக்க முடியாது. நான் ஜெயிலுன்றது ஒரு தப்பு பண்ணி போகிறோம் பேர் அம்பா ஒரு சிலாமடா டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்க முடியும் மாதிரி கண்டிப்பாக அது சத்தியமாக முடியாது. அந்த இதில் இருக்கும்போது நம்ம ஜெயில் வாழ்க்கையில் கிரிமினல்ஸ் போகிறாங்க, நிறைய பேர் க்ரைம் பண்ணி போகிறாங்க, நிறைய பேர் க்ரைம் இல்லாமல் நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் வந்து ஃபேக் கேசஸில் உள்ளே போகிறாங்கன்றது நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்மள வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜெயிலுன்றது நான் எப்படி அங்கே பார்த்தேன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சொசைட்டியில் தான் நான் அதை பார்த்தேன்னா. ஜெயிலுன்றதுமே இங்கே இருக்கிற ஏற்றுத்தாழ்வு அங்கேயும் இருக்கும். ஒரு சொசைட்டி எங்கே எப்படி இருக்கோ அங்கே அப்படியே இருக்கும். பட் அங்கே என்னன்னா வந்து ஒரு மனநிலையாமே வந்து ஒரு தோழர் தியாகோட புக்கில் ஒன்று ஜெயில் பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு புக்கில் போட்டிருப்பாரு. நீங்கள் வந்து ஒரு சின்ன 4x4 ரூமில் அவ்வளோ இதாக வச்சுட்டு ஒரு கோல்டன் இது கட்டி வச்சாலும், ஒருத்தனை வந்து 4x4 ரூமில் போட்டு அடைச்சி வச்சாலும் அது என்னதான் இருந்தாலும் மனநிலைக்கு அது பாதிப்பு தான் வரும். அப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஸ்டர்பிங் இஷ்யூ இல்லாம ஒரு நார்மல் ஹியூமன் சைக்காலஜிலேருந்து வெளில வர விஷயமா தான் இருந்திருக்குது. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து நம்மளுக்குன்ற வாழ்க்கை இருக்கு. பட் ஏதோ டைம்லேருந்து நம்ம பண்ண தவறுங்களாலாம் இருக்கட்டும், இல்லை
தவறு பண்ணாம உள்ள வந்தவங்களா இருக்கட்டும், நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்க்குள்ள வந்து நம்மளோட பிரெயினையும் சரி எல்லாமே அடைச்சு வச்சோம்னா மனநிலையா நம்ம கண்டிப்பா மாறதான் மாறும். அதோட விளைவுகளா தான் இந்த மாதிரி ஒரு வயலன்ஸாவோ இருக்கட்டும், இதாவோ இருக்கட்டும் அப்படின்றத நம்ம ஹியூமன்ஸா நிகழ்த்துறோம் அந்த விஷயங்கள்ல. ஸோ டிஸ்டர்பிங்கா இருக்குமானா படம் ஃபுல்லா ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். பட் அட் த சேம் டைம் ஜெயிலுக்குள்ள வந்து காமன் மேன்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இப்போ மெயினா இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம ஜெயில் படம் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே வந்துட்டு வட சென்னை ஒன்று நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம ஜென்ரேஷன்ல கல்லு உடைக்கிறேன் ஜெயிலுல. ஜெயிலில் அந்த ஒரு இதுல வந்துட்டு அண்ட் விருமாண்டி ஒரு சின்ன போர்ஷன்ல விருமாண்டி வந்து ரொம்ப இதா சொல்லியிருப்பாரு. அது தவிர மாஸ்டர்ல ஜுவனைல் ஜெயில் அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிருந்தாரு. இப்போ நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படம் ஜெயில் சார்ந்த ஒரு படமா நம்ம பண்ணும்போது வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், கமல்ஹாசன் சாரா இருக்கும், நம்ம ஃபீல்ட்ஸ்ல வந்து பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்களோட கிராஃப்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜென்ரேஷன்ஸ் டு கம் அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க, இதா வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அந்த டோனுக்குள்ள போவேனா ரொம்ப, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு அந்த டோனுக்குள்ள பண்ணிட்டாங்க. கிராஃப்டாவும் சரி, நம்ம விஷுவல் கிராமராவும் சரி, இப்போ நீங்க டீசர் பார்த்தாலே கேரக்டர்ஸா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல 2-3 பேர் தான் ரவுடி லைக் கேங்ஸ்டர்ஸ் ஆடுற ஒரு மூட்ல இருக்கும். மற்றவங்கள பார்த்தோன்னா ஒரு காமன் ஆளுங்களும் ஜெயில நிறைய பேர் இருக்காங்க. அதான் இப்போ ஃபினான்ஷியல் ஸ்கேம்ல வந்ததுக்கும் ஒரு கொலை பண்ணிட்டு வரவங்களுக்குமே வித்தியாசம் ஒன்று இருக்கும்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பொருளாதாரமாகவும் இருக்கட்டும், இதாகவும் இருக்கட்டும். இதுல நீங்க ஏதோ சொல்ற அந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஓகே, நீங்க சாரி. அதுதான் இது ஜெயிலுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ். இப்போ வட சென்னையில பாத்தீங்கன்னா வெற்றி சார் வந்துட்டு ஃபுல்லாவே ஒரு கேங்ஸ்டர் லேபிள்ஸ் அதுதான் பிரிடாமினேட்டா இருந்தாலும் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஆட்களை காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கேங்காவே இருப்பாங்க, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெயில இப்ப நம்ம உலகம் ஃபுல்லாமே ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ளேயுமே ஒரு கேங்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. அது எல்லாமே அவர் ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு டெபிக்ஷனா வந்து வட சென்னையில பயந்தார். அப்போ நம்ம அதுல எப்படி வேறுபட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஒரு நார்மல் இப்போ நான் நீங்களுமே ஒரு சின்ன தவறு பண்ணனா ஒரு ஜெயிலுக்குள்ள போக முடியும். அதனால நாளைக்கு நம்ம இல்ல அதுதானே செய்யுது கிரைம் பண்றது, அது அப்படிதான் நிகழ்த்துது. எப்போ யாருக்கு என்ன நிகழ்த்துறது தெரியாத ஒரு இதுல தான் போயிட்டு இருந்த டைம்ல காமன் மேன் நிறைய பேர் ஒரு நார்மல் லிவிங் பீப்புளும் ஜெயில இருக்காங்க. நார்மல் லிவிங் மீனிங் ஒரு அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ்லயா இருக்கட்டும், சூழ்நிலைகளால பண்ற பாதி கிரைம்ல உள்ள போனவங்க அவங்களோட மனநிலை எப்படியா இருக்கு ஜெயிலுக்குள்ள. எல்லாருமே நான் வந்து ஜெயிலுக்குள்ளயும் ஒரு செக்ஷன் அப்படி இருக்காங்க, லேபிள்ல கத்தி அங்க உள்ள இது பண்றது. பட் இன்னொரு செக்ஷனுமே வந்துட்டு எப்படா நம்ம வெளில போவோம், எப்படா ரிலீஸ் பண்ணோன்றது ஹோப்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மோர் டுவர்ட்ஸ் தட் ஃபிளேவர் ஆஃப் ஃபிலிமா இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஜெயிலுக்குள்ள நம்ம தவிர்க்க முடியாம காமிக்க சில விஷயங்கள் இந்த லேபிளா இருக்கட்டும் அதெல்லாமும் வந்துட்டு இந்த படம் அட்டன் பண்ணுதுன்றதை நான் நம்புறேன். ஓகே, ஐ கெஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நீங்க டீசர்ல என்ன காமிச்சீங்க அதுதான் படம் ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐ கெஸ் கரெக்ட் தானே? அது மூடு தான். நம்ம டீசர்ல தான் நம்மளோட படத்தோட மூட நம்ம சொல்ல முடியும் பண்ணியானோம். பட் அட் சேம் டைம் இப்போ நம்ம இதுல வந்துட்டு ரொம்பவும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புறேன். இல்ல அப்படிதான் நான் ஒரு ஆர்வத்துல கேட்போம், நீங்க பாட்டு சொல்லிடுறீங்க அப்படி இல்ல. சோ இல்ல அது எது நான் சொல்றேன்னா டீசர்ல வந்துட்டு நம்ம அது ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சேன்னா இந்த உலகத்துல ஜெயில ஆர்ஜே பாலாஜி சார் உட்பட நிறைய பேருமே இந்த படமாவும் ஒரு ஜெயில் களத்துல இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் படமா தான் நாங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் இதுல பாக்குறேன். பட் ஆப்வியஸா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் இதுல போகும்போது ஒரு பார்த்தின்ற கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாரோட கேரக்டர் வழியா வி சி த ஜெயில் உலகம் அப்படின்ற ஒரு இதுல தான் நாங்க அட்டம் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்து தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய கண்டென்ட் செலெக்ஷன் வந்து சம்திங் நல்ல ஒரு ஜாலியான படம் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா இது எனக்கு பிடிச்சிருக்கா அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்கள் இருக்கும். ஈவன் பாத்தீங்கன்னா ரன் பேபி ரன், அதுவும் ஒரு மாதிரி த்ரில்லராகவும் ஒரு மாதிரி வித்தியாசமா வந்து பண்ணிருப்பாரு. எனக்கு வந்து அவர் அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணி தான் இந்த சொர்க்கவாசல் வந்து கிளிக் பண்ணிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்டா? அது கேட்டிங்களா அவர்கிட்ட? நீங்க எப்படி ஸ்டோரி டெல்லிங்லாம் எப்படி நடந்துச்சு அவர்கிட்ட? ஆக்சுவலா ரேண்டமா நைட்டு நானே கொஞ்சம் லாஸ்டா இருந்தது. ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு, இந்த படத்துக்கு பாலாஜி சார் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆல. என்னன்னா அவர் கேப்பபிலிட்டி அதெல்லாம் தாண்டி அவர் பண்ற படங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா இருக்கட்டும். அண்ட் ஹி இஸ் நோன் ஃபார் அந்த பயங்கர விட்டி காமெடி, டப்புனு ஒன் லைன் அடிக்கிறது, ஒரு டப்புனு கம்பேக் கொடுக்குறது, அதுதான் எல்லாருமே வந்து இது படிச்சிருக்கோம். இது ஏன்னா கதையா நீங்க டீசர் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்ல இருக்கிறது. எனக்கும் அது யோசிக்க டைம் வேணும்ல. அந்த டைம்ல இல்ல எனக்கு எப்படி அவருக்கு ஓகேயா அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இது நான் யோசிச்சு சொல்றேன்னு ஃபோன் வச்சுட்டாரு. அடுத்த செகண்டே நான் இதை ப்ராசஸ் பண்றதுக்குள்ள திருப்பியும் கால் பாலாஜி சாரோட வாய்ஸ்ல வந்துட்டு ஏன்டா இந்த கதைக்கு நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேடா சார். அப்படி இல்லை சார், இது நீங்க கேளுங்க, பட் நீங்களும் கேட்டு பாருங்க சார், அப்பதான் இதாகவும் தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு சீரியஸ் ஜோனுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவரா இருக்கும் சார் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. நானும் என்னோட ரைட்டர் அஸ்வின், இன்னொரு ரைட்டர் அஸ்வினும் போயிட்டு ஃபுல்லா ஒரு 3.5 hours 4 hours
ஹார்ஸ் கிட்ட கதை பத்தி ஃபுல்லா பேசி நரேட் பண்ணி இது பண்ணோம்னா இல்ல ஜென்ரலா நிறைய சொல்லி நுவான்சஸ் அந்த இதெல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படிதான் நான் ஸ்டைலா ட்ரை பண்றேன் சார், விஷுவலா இப்படிதான் டோனா இப்படிதான் ட்ரை பண்ணும்போது அவர் உடனே எனக்கு நைட்டே வந்து இது 100% நான் பண்ணலாம்டா, என்னால இது பொருந்த முடியும் அப்படின்றத இது பண்றோம். அப்போ என்ன ஒரு டேரக்டரோட வேலை நான் என்னவா பார்த்தேன், இல்ல ரஞ்சித் சார் எனக்கு என்ன கத்து கொடுத்தாரும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேரக்டரோட வேலை அந்த ஆக்டரோட ஷேப் எப்படி நம்ம ஷேப் பண்றோம், எப்படி ஒரு மீட்டர் பண்றோம், அது யாரா இருந்தாலும் அவங்க கதைக்குள்ள உட்கார வைக்கிற ஒரு வேலை தான் நம்மளோட டேரக்டரோட வேலை. நான் ரொம்ப கிளியரா நான் பிலீவ் பண்ண இதுல. ஸோ பாலாஜி சார் ஒரு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இல்ல என்னால இந்த கேரக்டர்ல நான் பார்க்க முடியுது, நான் இதை புல் ஆஃப் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பூஸ்ட் தான் தரும். அது அப்படி வந்து சரி ஓகே ஒரு ஆக்டர் வந்து என்கிட்ட கான்சியஸா என்ன சொன்னார்னா, நானுமே நீ சொல்ற மாதிரி தான்டா இந்த மாதிரி ஒரு காமெடி இப்ப நீங்களே சொல்றீங்களா எனக்கும் பிரேக் அவுட் பண்ணும். ஸோ ஒரு ஆக்டரா வந்து பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு ஆக்டரா வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்து அவர் பண்ணோன்னு கொடுக்கும்போது அதோட ஒரு எனர்ஜி வந்து டைரக்டருக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அவ்வளோ அவர் கன்வின்ஸ்டா இல்ல நான் என்னையுமே மாத்திக்கி இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டா பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் உள்ள வரும்போது அது நம்மளுக்கு ப்ராசஸா வந்து இன்னும் ஈஸியர் ஆயிடுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டைம் இருந்ததுனால நானும் என்னோட ரைட்டர்ஸும் ரெகுலரா போயிட்டு அவரோட உட்காந்து நிறைய பேசி அவர் நிறைய அவரோட இன்புட்ஸ்லாம் சில இதெல்லாம் சொல்லி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் ஹெல்த்தியா போயிட்டு ரெஃபரன்சஸ் மூவி அவராகவும் அவர் சைட்ல இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து இந்த கேரக்டர் எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months கிட்ட அந்த ப்ரிப்பரேஷன் போச்சு. பட் நம்ம எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டர் எங்க கன்வின்ஸ் ஆவர்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிற ஒரு விஷயம். பட் கேமரா முன்னாடி தான் நம்மளுக்கு எல்லாரும் நானும் சரி ஆடியன்ஸும் சரி அதை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவரோட ஷூட் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் கன்வின்ஸ்டாகவும் இருந்துச்சு. சரி பாலாஜி சார் வந்து அவர் பண்ண ஒர்க்காலையும் அவர் பண்ண ரிசர்ச்வாலையும் நம்ம பேசின இதனாலையும் ஹி வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட்டா அந்த கேரக்டரை ஃபிட் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைச்சது. அண்ட் ஃப்ரம் தட் டைம் ஒரு 60 நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுல்லாவே அந்த கேரக்டரா ஹி வாஸ் ஏபிள் டு புல் இட் ஆஃப். அதனால தான் ஐ திங்க் கொஞ்சம் கன்வின்சிங்காகவே டீசர்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆர்ஜே பாலாஜி சாரை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேடா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் ஐ ஹோப் ஆடியன்ஸும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது வந்து எப்படி நம்ம செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது ஓகே எல்லாமே செட் ஆயிருச்சு, பட் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரேம்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அது இல்ல இந்த எல்லாருக்கும் இருக்கும். அது இப்ப நான் வந்து என்னோட டைரக்ஷன் ஸ்டைலாவும் சரி நான் என்ன படிச்சு கத்துனது என்னவா இருக்குன்னா, இப்போ டைரக்டரா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட கேரக்டர் தான் வந்து ஹீரோக்கும் வெளியே வரும். இப்போ நம்ம எழுதுற ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அது என்னோட எக்ஸ்டென்ஷனா தான் இருப்பான் நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா. அப்போ எனக்கு வந்து ரொம்ப கான்சியஸா ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி அவங்களோட பெஸ்டா என்ன கொடுக்க முடியும் தான் நான் இன்னைக்கு பார்ப்பேன். எனக்கு அவங்க கிட்ட போய் ஒரு ஆக்டிங் சொல்லி தரதோ அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஏன்னா அது நானா தான் வெளில வருவேன் திருப்பி. ஸோ அப்படி அது வரும்போது பயம்ன்றதை தாண்டி அவர் என்னவா பண்ண போறான்ற கியூரியாசிட்டி எனக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னா ஒரு 3 months ரீடிங் பண்ணிட்டோம். அவரும் நிறைய இன்புட்ஸ் அவர் சைட்ல இருந்து ரிசர்ச் நிறைய பண்ணும்போது அது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகுது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல தான். இல்ல அப்போ அந்த ஒரு பயத்தை தாண்டி ஒரு நர்வஸ் எக்ஸைட்மெண்ட் தானே. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டே ஷாட் வைக்கும்போது அந்த பயம் ஜென்ரலா இருக்கிறது தான் இந்த ஒரு இது. பட் அது அந்த ஐ திங்க் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வந்து நல்லா அவரோட பண்ணி அவரும் அந்த கேரக்டரை நல்லா புரிஞ்சு உள்வாங்கி ஒரு கான்ஃபிடன்ஸாக கொடுத்து அவரை அதுதான் அது ஒரு எஃபர்ட் நம்ம ஒரு வேற மாதிரி ஒன்று நம்மள ப்ரெசென்ட் பண்ணோன்றது அவர் சைட்லேருந்தும் அது வரும்போது என்னோட ஜாப் அதை வந்து ரொம்ப ஈஸியா ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஸ்டோரி சொல்லும் போது செம்ம ஸ்பீடா சொல்லிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு திட்டுவாரு அம்மா அப்படி சொல்லல, ஏன்னா நீங்க பேசும்போதே வந்து ஒரு ஸ்பீட் அவரே சொல்றாரு நானே ஆர்ஜேடா நானே இவ்வளவு நீ என்னோட ஸ்பீடா பேசுறேன்ட்டு. பட் நம்மளுக்கு என்னன்னா தாட்ஸ் எல்லாம் ஒரு டைம்ல அப்படியே வந்து வெளில சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நைஸ். அதனாலதான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து நான் டீசர் கட்ல சில பிக்சர்ஸ் வந்து பார்த்தேன், ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன், அதை பத்தி மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து திஸ் ஒன் நாங்க வந்து ஊர்ல வந்து ரோஜா பூல குளிக்கிறத வந்து பார்த்திருக்கோம், பன்னீர்ல குளிக்கலாம், அது என்னங்க ரத்தத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்காது. அது டிரான்சிஷன் ஆஃப் தட் கண்டென்ட் ரைட்டா? ஸோ இது எப்படி இந்த ஐடியாலஜி எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு? அவர் எப்படி அதுல ஒரு கேரக்டரா ஒத்துப்பாரு? ஆர்ஜே பாலாஜி எப்படி இருந்தாரு? அது ஃபர்ஸ்ட் டே பூஜா. ஸோ இந்த வீடியோ இந்த டீசர் பிளான் பண்ணது வரைக்கும் ரொம்ப முன்னாடியே எடிட்டரோட இந்த ஸ்டைலாவே வந்து நம்ம இதை பண்ணிடலாம். அதனால தான் அந்த ஃபைனலா அவர் இந்த எழுச்சிக்கிறதும் சரி ஜெயிலில் எழுச்சிக்கிற படத்துல வர ஷாட்டும் ஒரு மாதிரி இது பண்ண. ஸோ இது ரொம்ப பிளான்டா எடிட்டரோட சேர்ந்து அவரோட இன்புட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டீசரை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பூஜா அன்னைக்கு ஒரு ஸ்டூடியோல தான் இதெல்லாம் ஷூட் பண்ணோம். நிறைய ஷார்ட்ஸ் அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ஜோன் தாண்டி ஒரு வெள்ள விஷயம் இருக்கும்ல, ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஸ்டூடியோ பிளாக் லைட்ல அந்த கென்ட்ரிக்ன்ற ஒரு கேரக்டர் ரிவீலா இருக்கட்டும், அந்த மாதிரி ரெட் கலர் ரைட்ல அந்த ஸ்டார்டிங்ல ஒரு வர பொண்ணு அந்த ரங்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் வாயில. சோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டைல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஷூட் பண்ணி அதோட லைவ் விஷுவல்ஸ் நம்ம இந்த டீசர்ல இந்த மாதிரி ஒரு ஐடியால ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீசர் ஞாபகப்படுத்துறீங்களா? எனக்கு மறுபடியும் வந்து மைண்ட் அங்கிட்டு போகுது நார்மலாடா அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒரு இதுல தான் இந்த டீசரோட ஐடியா கான்செப்சுவலா வந்துச்சு. அதுல
ஸோ மார்னிங் பூஜை போடுறோம், அது எல்லாமே பண்ணுறாரு. அவரும் அந்த மூடில் சார் இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் அவர் பார்த்து அதான் சொன்னார், நான் என்னோட படத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஐதர் கடவுளை கும்பிடுற மாதிரி, இல்லை கடவுளோட ஷாட்டு, இல்லை வந்து குடும்பத்தில் எவனோ கடவுளை வேண்டுற மாதிரி, நீ என்னடா ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து ரத்தத்தில் கொலிங்க அப்படின்னு. சார் விடுங்க சார், நீங்கள் நம்பி வந்துட்டேங்க சார், வாங்க சார் இறங்குங்க, முழுங்காமல் பார்த்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அது ஒரு வைட் பேக்ட்ராப்ல இமேஜரிஸ் நம்மளுக்கு இதுதான். இப்போ ஒரு டீசர்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட், அந்த ஒரு ஷார்ட் பார்த்தீங்கனாலே ஒரு 2 செகண்ட் வரும். ஒரு 2 செகண்ட்ல ஒரு ஆடியன்ஸோட டப்புனு இமேஜினேஷனாவும் சரி, அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு இமேஜரி இந்த மாதிரி தேவைப்படுது. அண்ட் இந்த இமேஜரியுமே வந்து படத்துல ரொம்ப தூரமாவோ அந்த மாதிரி ஒரு இமேஜரி இல்ல. ஒரு படம் வந்து இந்த ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு பிளட் ஃபில்ட் ஒரு இது இருக்கும் அதுல. ஸோ அந்த தீமாட்டிக்கா அந்த ஒரு இமேஜில் ஒரு டப்புன்னு அந்த ஷார்ட் காமிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் வந்து ப்ரோட்டாகனிஸ்டோட இதை காமிக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் மற்றவங்க கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரோட்டாகனிஸ்ட் அந்த இடத்துல தான் காமிக்கிறோம், ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல. இதுல கதையை சொல்லிட்டீங்க நினைக்கிறேன் இல்லையா? இல்ல டீசரோட இதுல சொல்றேன். டீசர்ல எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தானே இவரோட இதுல வரும். ஸோ அந்த ஷாட் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கணும். அது டப்புன்னு அந்த ஒரு இமேஜினேஷன் அதுக்குள்ள போனோம் ஆடியன்ஸோட இதுல தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அது நல்லா டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா அது தேங்க்யூ. இந்த இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்கு, 2 ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. நம்பர் 1, போலீஸ்காரங்க கையில் வந்து அக்யூஸ்டா வந்து காமிச்சிருக்கிறீங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலா? அது இதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே எடுத்து வாங்கிட்டீங்களா? அப்புறம் நான் இல்லை சி அதுதான் சி அந்த சம்திங் எல்ஸ் இருக்கு. ஓகே, சம்திங் எல்ஸ் இல்லை. இது அதுதான் ஜெயில் சிஸ்டம்ன்றது நம்ம ஃபுல்லாக டீல் பண்ணும்போது நான் சொல்றதுல மாதிரி விக்டிம்ஸ் இருக்காங்க, அதாவது ஜெயிலில் தவறானதுக்கு மாட்டிக்கிற இருக்காங்க, இன்னொருத்தங்க உள்ள போய் மாட்டின்னு அவங்களோட வாழ்க்கையை வேறமா அமைச்ச ஒரு லேபிள் கேங்ஸ்ன்ற போறாங்க. பட் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதும் சரி, நிறைய கேட்டு பார்க்கும்போதும் சரி, போலீஸ்க்கும் வந்து ஜெயில்ன்றது ரொம்ப ஒரு அவங்களுக்குமே அவங்க மனநிலையா வந்து இப்போ இவங்க இந்த மாதிரி ஆளுங்களை டெய்லி வந்து ஒரு டிசிப்ளினா வைக்கணும், இல்லை அந்த மாதிரி வைக்கணும்னா அவங்களுக்குமே அது மைண்டுக்குள்ள ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு ஜெயிலில் இருக்கிற போலீஸ்க்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் தான். அதை தாண்டி வந்து ஜெயில் போலீஸ் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணி கேட்கும்போது, ஜஸ்ட்மா என்னன்ட்டு இன்டர்வியூஸ் நாங்கள் பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கேருந்து எப்படி நம்ம வெளில விட்டு ஓடிடணும் இந்த இடத்துல விட்டு, வருமான ரீதியாகவும் சரி, போலீஸா இருக்கிறவனும் வருமான ரீதியாகவும் சரி, மரியாதை ரீதியாகவும் சரி, ஒரு டிராபிக் போலீஸ்க்கு கிடைக்கிற மரியாதையும் வருமானமும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடம் தானே அது. அப்போ ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னா, அந்த சிஸ்டம்ல இருந்த போலீஸ்க்குமே வந்து அது அப்படிதான் இருக்கும். பட் இந்த போர்டோட இது என்னன்னா, அதுதான் நம்ம அது சொர்க்கவாசல்ன்ற டைட்டில் மாதிரி தான் ப்ரோ. லைக் நம்ம ஒரு ஜெயில் படத்துக்கு வைக்கிற போது நம்ம ஒரு மெட்டஃபரிக்கலா இது ஒரு வேற இதுல இது பண்ணிருக்கோம். அதான் எல்லாருமே கிரே கேரக்டர்ஸ் தான் படத்துல. ஸோ இந்த கேள்விக்கோட பதில் வந்து ஐ திங்க் படத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, டன். ஸோ இதுல வந்து கூட்டத்துல ஒருத்தர் மாதிரி இருக்கிறாரு. இது வந்து யார், கருணா சாரா ப்ளூ சட்டை மாறனா? கருணா சார் டக்குன்னு எனக்கு பார்க்கும்போது ப்ளூ சட்டை மாறன் தான் உள்ள வந்து நிற்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கருணா சார் தான் தானே. ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கருணா சாருடைய டைலாக் டெலிவரி எப்பயுமே வந்து நிறைய படங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவராகவும் அதை வந்து ஒரு ஃபீலிங்ல ரீசெண்டாக வந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லையும் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல அவருடைய ஒரு அந்த ஒரு டைலாக் வந்து டீசர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிளஸ்டு, அதாவது ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க இல்ல, பாவம் பண்ணவங்க, பாகியவான்கள் அப்படின்ற, துயரப்படுறவங்க பாகியவான்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க சொல்றீங்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன தீம் அது ஆக்சுவலா? அந்த இது வந்து ஆக்சுவலா பைபிளிக்கல் இதுல இருந்து தான் எடுத்த விஷயம். அது அப்படியே ஒரு ஸ்பீச்சாவே பைபிள்ல ஒரு வேர்ஸ்ல வந்து யாரு சஃபர் பண்றாங்களோ அது அவங்களுக்கு தான் வந்து சொர்க்கம் திறக்கும் அப்படின்றது. ஐ திங்க் எல்லா ரிலீஜன்லயுமே அது கிட்டத்தட்ட ஒரு, இங்க நம்ம இந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சொர்க்கம் வந்து ஓப்பன் ஆகும், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஆண்டவன் நிறைய கொடுப்பான்ற தலைவர் சொல்ற மாதிரி அந்த ஃபீல்ல தான் வந்துட்டு பைபிளிக்கல் வேர்ஸுமே இருக்கு. பட் இந்த வாய்ஸ் ஓவர் நம்ம ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர்லயே நான் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கவாசல் ஜெயில் படம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொர்க்கத்துக்கும் ஜெயிலுக்கும் எப்படி நம்ம லிங்க் பண்ண போறோம்ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்லயே வரணும் அப்படின்றது தான் இந்த வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட்டா எடுத்தோம். அப்போ இது எப்படி யூனிக்கா மாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கஷ்டப்படுறவனுக்கும் ஒரு கடவுளுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். கடவுள்னா இவரோட பாதிரியார் ஓட்ட இருந்தா அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான். அதாவது அந்த இவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னு சொன்னார்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பாக்கியம் கிடைக்கும். ஆனா ஃபைனலா அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வரும்போது சொல்றான், ஆனா கடவுளே எனக்கு இந்த கஷ்டம் போதும், எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் போதும், எனக்கு வேண்டாம் போதுதான் பாலாஜி சார் அந்த இதுல இருந்து எழுப்பார். ஸோ இது அந்த ஒரு கான்வர்சேஷனா பில்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரீக் ஃபேக்டரும் வரும். அட் த சேம் டைம் இந்த இது படத்து பேசக்கூடிய இந்த கண்டென்ட்டாவும் அந்த டீசர்ல ஆக்சுவலா இருக்கு, அந்த வாய்ஸ் ஓவர்ல
நீங்க கேட்ட அந்த இதுல மெட்டஃபரிக்கலா இருக்கு. ஸோ அந்த ஐடியா ஐ திங்க் அங்கேருந்து தான். ஓகே. டன் அண்ட் வந்து இந்த ஒரு பிக்சர் இவர் வந்து ஒரு ஆக்டர். நான் ஃபாரின் ஆமா, 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 நான் ஆமா. பார்த்துருக்கேன் அது. ஆமா, ஆமா. ஸோ இவர வந்து இவரை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஐ திங்க் அந்த கேரக்டர் ரைட்டா? அந்த கேரக்டர் தான். அவர் ஒரு கென்ட்ரிக் அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. அவர் பேர் வந்து சாமுவல் ராபின்சன் அப்படின்றவர். ஐ திங்க் நைஜீரியாலேருந்து வந்திருக்காரு. இங்க பிரபலமானது வந்து இங்க ஷௌபின் ஷஹீர் சாரோட மலையாளம் படம் வந்து சுதானி ஃப்ரம் நைஜீரியா. ஓகே. அதுல இவர் ஐ திங்க் நடிச்ச நல்ல பேர், அந்த படமும் நல்ல ரீச் ஆடும், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டாங்க. ஓகே. அண்ட் ஜெயிலில் இருந்தாங்க அந்த மாதிரி டைப் H1 பிளாக்னு அப்படி சொல்லுவாங்க. வேற ஃபாரினர்ஸ் நிறைய பேர், ஃபாரினர்ஸ்னா லைக் அந்த டைப் இதுல இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு பீப்புள். ஓகே. அவங்க எல்லாமே இந்த H1 பிளாக் H2 பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட இடத்துல இதுல கேரக்டரா வந்து நாங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க எனக்கு தேடி பார்க்கும்போது இந்த காஸ்டிங் ஏஜென்ட் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஓகே. சாமுவல் ராபின்சன் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா பண்ணியிருந்தார் இந்த படத்துல. இந்த படத்துலயும் ஒரு படத்தோட சோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரொம்ப எஸ் புரியுது. அதான் நீங்க வந்து காமிச்சிருக்க அந்த லைட்டிங்ல இருக்குது சம்திங் எல்ஸ். இவருக்கு வந்து ஏதோ ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் காமிச்சிருக்கேன் அப்படின்றது ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து பாரஞ்சித் சார், ஸோ அவருடைய அசிஸ்டண்டா ஒரு 2-3 படங்கள் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க கரெக்டா? 2 படம் பண்ணேன். 2 படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னது ஆக்சுவலா? தாட் ப்ராசஸா உங்களுக்கே தெரியும். சாரோட வந்து நம்ம அங்க 7 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃபோட பிகெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நான் என்னைக்குமே நம்புறேன். நான் அவர்கிட்டயுமே சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு 22 வயசுல வந்து ஒரு ரைட் அவுட் ஆஃப் இதுலேருந்து வந்த ஒரு இதில் வந்துட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ண டைமில் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ சேஃப்கார்டா, அவ்வளோ பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு லைக் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கணுமோ. ரஞ்சித் சார் ஆஃபீஸில் எப்படின்னா ரெகுலராக டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கிராஃப்ட் சைடாகவும் இருக்கட்டும், ஆர்ட் சைடாக இருக்கட்டும், பாலிடிக்ஸ் சைடாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து டிஸ்கஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சினிமாவை எப்படி அணுகுறாங்க, இல்லை சினிமாவோட வேற விஷயங்கள் எப்படி அணுகுறாங்க, அட் த சேம் டைம் சினிமாக்குள்ள இருக்கிற வேற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ரெகுலராக வாரம் எங்களோட உட்காந்து அவர் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவார். இந்த ஒரு படத்தை எடுத்து அதை விமர்சனம்னா என்ன, அதை பத்தி பேசுறதா காலேஜ்ல இருக்க ஒரு ப்ரொஃபசர் மாதிரி கிட்டத்தட்ட. அதுதான் நான் சொன்னேன். அது ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்கூலாவே இருந்துச்சு எனக்கு அங்க ரஞ்சித் சாராவும் இருக்கட்டும், அவங்களோட என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்த அவரோட இருந்த கோ டைரக்டர்ஸும் அசோசியேட்ஸா இருக்கட்டும், ஒரு ரொம்ப என்ன வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா சினிமாவில் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் நான் அதை ஆனஸ்டா நான் ட்ரீட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், படத்தோட பாலிடிக்ஸ் அணுகிறதா இருக்கட்டும், இல்ல இந்த படத்தோட கிராஃப்ட் அணுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பேசிட்டே இருப்போம். இதுல ரஞ்சித் சார் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவரோட பாலிடிக்ஸ்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, நம்மளோட இதுதான் அது ரொம்ப தேவையான ஒரு இதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அது அவர் எல்லாம் சொல்றதுமே வந்து லவ், எல்லாருமே ஒண்ணுதான், சமம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இருந்தா அது வராரு. அதுதான் எல்லாருமே முன்னெடுத்து வைக்கணும்ன்றதும் நான் ரொம்ப பர்சனலாவும் நம்புற ஒரு விஷயமா இருக்கும். அந்த இதுல பண்ணும்போது அதோட சாயல் இருக்கானா நீங்க தான் அது கண்டிப்பா பார்த்து சொல்லணும். படம் பார்த்துட்டு சாயல்னு கேட்கல, புரியுது லேர்ன் பண்ணீங்கன்னா கிடையாது அப்படினா இல்ல சாயல்னா அதுதான். அவர் அவ்வளவு மாதிரி அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிம் மேக்கர் இந்தியாவில் இன்னைக்கு ஆயிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்த அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அந்த தாட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு இருக்கதான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஆர்ட்ன்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் ஆர்ட். அது இவ்வளோ பெரிய இந்தியாவே வேந்து பார்க்குற ஒரு ஃபிலிம் மேக்கரா இன்னைக்கு இருக்காரு ரஞ்சித் சார். அவர் பேசுற இதுக்கா இருக்கட்டும், கிராஃப்ட் சைடாகவும் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய லேர்னிங் கர்வா இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் அவர்கிட்டேருந்து நான் வந்து ரொம்ப வியந்து கத்துண்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, அவர் கேரக்டர்ஸை டிசைன் பண்ற விதம் எனக்கு வந்து பயங்கரமா நான் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இவ்வளோ கேரக்டர்ஸ் என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யுனிக் தன்மை, ஒரு அவங்களுக்குன்ற ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அவங்கள கேரக்டர் டிசைன் பண்ணதா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லா சைட்லேருந்தும் அவர் வந்து ஒரு பண்ற விஷயம். எனக்கு அதுதான் எப்பவுமே அது டிரான்ஸ்லேட் ஆகும். மட்ராஸ்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கேரக்டரா இருக்கட்டும், ஜானி கேரக்டர் மெயினா வந்துட்டு பெரிய இன்ன வரைக்கும் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு கேரக்டரா ஜானி. ஆமா, அந்த இதுல காலால் அந்த ராப் பாய்ஸ் இந்த இதாக இருக்கட்டும், என்னைக்குமே வந்து ஒரு சின்ன படத்துக்குள்ள அது எப்படி ஒரு சுவாரஸ்யத்தை நம்ம உண்டாக்கலாம் அப்படின்றதுல நம்ம காஸ்டிங்கும் சரி கேரக்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப இதா சொல்லி கொடுத்தா. லைக் தட் ஒரு விஷயம் அவரை பின் பாயிண்ட் பண்ணி எனக்கு வந்து நான் அவரோட பிக்கெஸ்ட் லேர்னிங் என்னவா எடுத்துனேன்னா அவரோட கேரக்டர் டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பயங்கரமா பிடிக்கும். ஓகே. அண்ட் வந்து செல்வராகவன் சார், ஸோ அவர் ஒரு லெஜண்ட். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்களுக்கு சோசியல் மீடியாவில். ஸோ அவருடைய ஒர்க் இதில் எப்படி நாங்கள் எதிர்பார்க்கலாம் செல்வராகவன் சாரை? செல்வராகவன் சார் அப்படின்ற போது இப்போ நான் வந்து ஸ்கூல் படித்து காலேஜ், அந்த ஸ்கூல் டைம் டு காலேஜ் டைமில் தான் செல்வராகவன் சாரோட பிக்கப் டைம் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தொழுவதாகட்டும், காதல் கொண்டேன் வர இதாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர்களோ அதுக்கு முன்னாடி தான் புதுப்பேட்டை வந்து எல்லாருமே வியந்து போன ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அந்த இது பண்ணும்போது நானே ஒரு ஃபேன் பாயாக தான் நிஜமாக இருந்தேன். நான் செல்வா சார்ன்றது அந்த
ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. என்ன அவரும் ஒரு டேரக்டர், அதுவும் கல்ட் டேரக்டர் போது இனிஷியலாக நரேட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு நம்மளுக்குள்ள. பயம்னா என்ன, இவ்வளோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருமே நரேஷன் கேட்டு ரொம்ப உற்சாகமாக பேசி இந்த கேரக்டராகவும் அந்த கேரக்டர் அவர் பண்ணதாக இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. நீ என்ன தோணுதோ கரெக்டாக பண்ணு, அதுக்காக எங்களோட சைடு ஆக்டரா நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அவர் இப்போ ரீசெண்டாக நடித்த எல்லா படங்களும் எல்லாமே பெரிய வெற்றியாகவும் அடைஞ்சிருக்கிற படமாகவும் இருந்திருக்கிறதுல அதில் இது ஒரு இதுவும் அது ஒரு ஒரு ரொம்ப கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரெசனேட் ஆகி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நல்ல இமோஷன் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில், அதுவும் ஒரு இதில் டிஃப்ரெண்ட் ஷேடில் அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஐ திங்க் வி ஹவ் ட்ரைட் அவரோட இதுல இருந்து. அண்ட் ஐ திங்க் அது நல்லா போய் லேண்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. அதுல அவர் ஏதாவது ஆஃப் த ஸ்க்ரீன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னார்? ஒரு டேரக்டர், புது டேரக்டர் ஏதாவது சொன்னாரா? இல்லைனா கூட ஒர்க் பண்ணும்போது ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு, ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் தாங்க பயங்கர வியப்பா இருக்கு நம்மளுக்கு. வந்து ஏன்னா இந்த படத்துல செல்வராகவன் சார் மட்டும் இல்ல, பாலாஜி சாரும் ஆக்சுவலா ஒரு பாலாஜி சக்திவேல் சார், பாலாஜி சக்திவேல் சாரும் ஒரு டேரக்டர், பாலாஜி சாரும் ஒரு டேரக்டர், நம்ம செல்வராகவன் சாரும் மூணுமே பிக் பீப்புள் இன் தேர் ஓன் ரைட்ஸ். பாலாஜி சக்திவேல் சார் எல்லாமும் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ற இதுல வடவர் இதுல அவங்கள எனக்கு என்ன இதா இருந்துச்சுன்னா, அதான் சார் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் வந்து பார்த்து சரி ஓகே இவங்களோட விஷன் நம்ம சப்மிட் பண்ணலான்றது ஒரு பெரிய ஒரு ஃபெய்த்ல தான் அவங்களுமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டை பிலீவ் பண்ணி நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னு நம்பி டோட்டலாகவே வந்து அவர் ஆக்டரா மட்டும் தான் நான் இங்கே இருக்கேன், நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு மூடுக்குள்ள நான் தான் அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். ஷார்ட் முடிச்சு சார் இந்த சீன் நீங்க எடுக்கணும்னா எப்படி சார் எடுப்பீங்க அப்படின்ட்டு, டே அதெல்லாம் நீ கேட்காத, நீ உன் ஸ்டைலில் நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே லேர்னிங் தானே ப்ரோ, நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களோட ஒர்க் பண்றதே நம்மளுக்கு இப்போ அதுதான். ஐ மீன் லைக் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். பட் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் படத்தில் கிடைக்கும் போது நம்ம இவங்க கிட்ட இருந்தும் எவ்வளோ கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் மைண்டும் ஆர்ட்ல கற்றுக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க எப்படின்ட்டு இது பண்ணிட்டே இருப்போம். பட் அவர் கேமரா முன்னாடி போச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பண்ணணும் அது மட்டும்தான் இதா பண்ணுவோம். இன்புட்ஸ் கொடுப்பாரு. நம்ம என்னன்னா இது இப்படி பண்ணா இன்னும் பெட்டரா ஆக்கலாம் அப்படின்ற கொலாபரேட்டிவ் ஒரு ஆக்டரா தான் இருக்கும். ஆக்டரா தான் அதுதான். அது ஒன்லி அஸ் அன் ஆக்டர் மட்டும்தான். ஆல் பாலாஜி சாரா இருக்கட்டும், செல்வராகவன் சாரா இருக்கட்டும், பாலாஜி சக்திவேல் சாரா இருக்கட்டும், நடிச்ச எல்லாருமே வந்து ஆக்டரா அது ஒரு ஆக்டரா அவங்களும் இப்போ டேரக்டரா ஒரு ஷார்ட் நம்ம எப்படி இன்னும் பெட்டரா வைக்க முடியும் பார்க்கும்போது அவங்களும் அந்த ஸ்கிரிப்டை உள்வாங்கி அதுக்குள்ள நம்ம எப்படி பெட்டரா பண்ண முடியும் தானே பார்ப்பாங்க. அதுக்குள்ள தான் எப்பவுமே வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அப்சல்யூட் டிலைட் டு ஒர்க் வித்னு சொல்லலாம். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர், அவ்வளோ பேர் அவர் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கு தான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் அவர் நம்மளோட விஷனை நம்பி நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போதே அது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும்ல. அவ்வளவுதான். அந்த டைரக்டர் விஸ்வநாத் அவர்களுக்கு முதல் ஷாட் ஒரு டைரக்டர் ரொம்ப நாளா காத்திருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டே ஷாட் வச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி வந்து பல நாள் நைட்டு யோசிச்சிருப்பீங்க, என்னடா நம்ம எப்படா படம் பண்ண போறோம் அப்படின்னு. அன்னைக்கு நைட் எப்படி இருந்தது? அப்படி இப்போ கேட்டீங்கன்னா சொல்ல முடியல. அது ஒரு பிளரா தான் போச்சு ப்ரோ. அந்த திங் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது மட்டும் ஒரு லைட்டா ஒரு சோக் மாதிரி ஆச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்க ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்கெட்யூல் போகும்போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் ஆக்சுவலா உள்வாங்கி உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க கேட்கும்போது தான் திருப்பி அதை பத்தி எனக்கு யோசனை வருது. நம்மளுக்கு அந்த டைமும் இல்லாத ஒரு எனர்ஜியும் இல்லை. ஏன்னா ஓட ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான், ஓடிட்டே இருக்கணும். அப்படியே நின்று ஒரு செகண்ட் யோசிச்சோன்னா அவ்வளவுதான், நம்ம அப்படியே நின்றுடுவோம். ஸோ ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் கால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நான் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பூஜை பண்ற அன்னைக்கு இது வாட்டவர் இதில். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்மளை வீட்டில் சோறு போட்டு பார்த்துனதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல இதாக இருந்து அந்த மொமெண்ட் ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. பட் அதுதான், இதுக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கனவு கண்டிருக்கோம். அப்படியே வரும்போது அது அப்படியே ஃப்ளோவோட போயிடணும். அது ரொம்ப உட்காந்து யோசிச்சாதான் அது வந்து என்னெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நைட் நம்ம தூங்கும் போது இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு அந்த அந்த நம்ம நாள் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சா, இல்ல நாளைக்கு வேலையை பார்க்கணும் நாளைக்கு தான். அது நம்ம பிலாசபியாவே வந்து என்னைக்குமே பின்னாடி வேணாம், சரி இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நாளைக்கு எப்படி சரி பண்ணணுன்றது தான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா. ஸோ நாளைக்கோட நர்வஸ்னஸ் தான் இன்னும் எடுக்கும். அந்த இப்போ இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இல்லை கரெக்ட் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப யோசிச்சு ஆராய்ச்சி செய்யாமல் நாளைக்கு இது இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலான்றதுல தான் இனி வரைக்கும். ஸோ அதனால தான் இங்கே உட்காரும்போது தான் நீங்கள் டப்புன்னு கேட்கும்போது எனக்கு சொல்ல முடியல என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் கால் பண்ணும்போது அது ரொம்ப அது ஒரு ஓகே ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்ரா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பேபியை வந்து இல்லை சிலர் வந்து இந்த படம் பண்றது பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி அது சொல்லுவாங்க, பட் அது கன்சீவ் ஆகுறது அப்படின்னு சொன்னீங்க. அது செம்மையா அந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப பெரிய வார்த்தையா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த சொர்க்கவாசல் படம் வந்து நல்ல டீசர் மூலமா எங்களுக்கு வந்து
ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. அதுவும் படத்துலேயே அந்த ஃபீல் கொடுக்கணும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே வந்து ப்ரெஸ் மீடியா என்னோட தொடர்ந்த ஜேர்னிக்கு இதுக்கு ஃபஸ்ட் படமாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஹோப்ஃபுல்லி இதில் பண்ண போகிற படங்களாகட்டும் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. அட் த சேம் டைம் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் 29th நவம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு யங் டீமாக இதை வந்து ஒரு யூனிக்லாம் இன்றைக்கி என்ன பெரிய வார்த்தையாக இருக்குது, ஒரு யங் டீமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டம்ப்டாக கிராஃப்டாகவும் இருக்கட்டும், இதாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டம்ப்டாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி இது ஒரு நல்ல வரவேற்பு வரும்ன்றது நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தோன்னா நம்ம கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணி பெட்டராக இன்னும் பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ப்ரோ. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.